டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணு, சும்மா கையை கிழிச்சுக்கோ, கையை கிழிச்சா போத்து, அவர்கள் கையை கிழித்து விட்டார்கள் அப்படின்னு போட்டு, நீங்க ஏன் கையை கிழிச்சீங்க அப்படின்னு ஒரு 10 பேர் பேசி அது வைரல் ஆகி, மேம் நீங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டீங்க மேம் இப்போ. இட்ஸ் ஓகே. இது பெருமையான விஷயமா? எருமைக்கு பெருமை வேற இதுல. அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, உண்மையா நல்லது செஞ்சு அவங்கள பாராட்டுங்க. அவங்கள வந்து ஒரு நல்ல ஒரு புகழ் மேடைக்கு கொண்டு போங்க. அது வேற. அதுக்கு தான் இருக்காங்க இவங்க. கண்டிப்பா. இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்களை இப்ப பெருசா வைரல் ஆக்கிட்டே இருக்காங்களா, அதனால அப்படி இருந்தா நம்மளும் நம்ம பண்ணலாமோ அப்படின்ற ஒரு நிலைமைக்கெல்லாம் நம்மளாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் தோணுது. இப்ப கூட ஒரு வாட்டர் மேலனை வச்சு ஒருத்தர் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாரு, ரீல்ஸ் போட்டு. இப்ப அவர் சினிமாவில் நடிக்கிறாரு. See, I'll tell you something. இப்போ அவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அவருக்கு மனசு கஷ்டமா இருக்காதா? எனக்கு கஷ்டமா இருக்கு அவரை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது. ஆனால் அதுல அவருக்கு ஒரு 10 இன்டர்வியூஸ் நடக்குது, 10 பிளாக்ஸ்ல இருந்து அவளை இன்டர்வியூ பண்றாங்க, அவரை நிறைய ப்ரமோட் பண்ணிட்டே இருக்க. என்ன ப்ரமோட் பண்றாங்க? உன்னை வச்சு மொக்க பண்றாங்க இல்லையா? கண்டிப்பா. உன்னை மொக்க பண்றாங்க, இன்சல்ட் பண்றாங்க. அது உனக்கும் தெரியுது. இல்லம்மா அப்படிலாம் இல்லம்மா, நான்லாம் எந்திரிச்சு போயிடுவேன். அவர் ரொம்ப சாஃப்டா, இல்லம்மா அப்படிலாம் இல்லம்மா, அந்த ஒரு பக்குவம் வரல. பட் வாட் இஸ் த மோட்டிவ் தேர்? What has he done? Okay, he's a physiotherapist. He has studied physiotherapy and he's a good doctor. That is all okay. பாராட்டக்கூடிய விஷயம். நீ அவர் ரீல்ஸ் பண்ணியிருக்காரு, அது வந்து நீ அவரை கூப்பிட்டு நீ வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுக்குனே நிறைய பண்ணாங்க. அது மக்களுக்கே தெரியும். இப்ப நான் சொல்றனால நான் மாட்டிக்குவேன்றதுலாம் இல்லை. இது வந்து வைரலானாலும் சரி பரவாயில்ல. பட் ஸ்டில் அவரை நீங்க எவ்வளோ பேர் வாருன்னு வாரி இருக்காங்க. இன்னைக்கு அவருக்கு அதனால ஒரு படம் கிடைக்குதுன்னா